கடகராசி அன்பர்களே, மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மார்கழி மாதம் முதல் தேதியிலே 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போது ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கு. ஏற்கனவே இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த வருடங்கள் எல்லாம் கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக இருந்தது. இப்போ இல்லை. போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்பு. இனி இறங்கு முகம் என்பது கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இல்லை. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விடுதலையாகிவிட்டது. அதாவது ஒரு 100% ஒரு 80% குழப்பங்கள் விலகிவிட்டதுன்னு சொல்லுவேன். ஒரு தெளிவான ஒரு ரூட் காஸ் உங்களுக்கு இப்போ ஒரு பாதை, ஒரு வெளிச்சம் புலப்பட்டு விட்டதுன்னே சொல்லுவேன் இந்த கடகராசி என்பர்கள். அப்போது கடகராசி என்பர்களுக்கு மனதால் இருந்து வந்த குழப்பங்கள், தேக்க நிலை, டிசிஷன் மேக்கிங் இது எல்லாமே இப்போ நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம். 2ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கு. அப்போது ஒரு சர்ப்ப கிரகம், ஒரு பாம்பு உங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள். அப்போ 3ஆம் நபர்களின் குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்வது நல்லது. 2ஆம் இடத்துல என்ன இருக்குது? பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 3ஆம் நபர்கள் நம்பி பணத்தை கொடுத்து எதையாவது செயல்படுவது நல்லது இல்லை. கேது அங்கே ஞானக்காரகன் உட்கார்ந்துருக்கு. அப்போது நிறைய அனுபவங்களை குடும்பத்தில் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருக்கும். அந்த அனுபவங்களின் வாயிலாக இப்போ அப்படியே சமப்படுத்தக்கூடிய அமைப்பு. பயங்கர கோபம், ஆக்ரோஷமாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போ சமப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ குடும்பத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா கேது அங்கே இருக்கார் அல்லவா. அப்போ குடும்பம் அப்படின்னாலே கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனிமேல் தனவரவு நல்லா இருக்க போது, குடும்பம் நன்றாக இருக்க போது, உங்கள் பேச்சை கேட்காதவங்களெல்லாம் கேட்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறுகிறது. 3ஆம் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ 3க்குரியவன் 5ல் இருக்குது. தனக்கு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது ஒரு தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கும். ஆனால் என்ன, பகை, கோபம், ஆக்ரோஷம் இதெல்லாம் தவிர்க்கணும். ஏன் இது இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள்னு சொல்ல வேண்டியதில்லை. 4 கிரகங்கள், செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகங்கள் 6ஆம் இடத்துல போய் உட்காரப்போகுது. 6ஆம் இடம் என்பது ஒரு எதிரி ஸ்தானத்தில் தானே. அப்போ 6ஆம் இடத்துல போய் இந்த 4 கிரகங்கள் உட்காருது. ஏற்கனவே ராகு பகவான் 8ல் உட்கார்ந்துருக்கார். குரு பகவான் இப்போ வக்ரமாகி 12ல் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போது சனியை தவிர சனி என்கின்ற கிரகம் 9ஆம் இடத்தில் இருக்குது. மீது எல்லா கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் 6, 8 அந்த 6, 8, 12ஓட ஒரு கனெக்டிவிட்டியை கொடுத்துருது. அப்போது இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதம் எந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை கிடச்சிரும். 6ஆம் இடம் என்பது வேலை. இதுவரைக்கும் வேலை இல்லை, வேலை கிடைக்கல, தான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல, ஏதோ ஒன்று இருக்குன்னா வேலை நிச்சயமாக கிடைச்சிரும். அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் வேலை. அந்த வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் கொடுக்குமானா நிச்சயமாக உண்டு. எதிர்ப்பு இருக்கா? இருக்குது. அப்போது இந்த மாதம் கடகராசி என்பர்கள் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சார்ந்த விஷயங்கள், எதிர்மறை சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறத மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் எல்லா கிரகங்களும் அங்கே சேரும்போது என்ன ஆகும்? ஒரு பிரச்சனை உண்டு. 6ங்கிறது நோய்க்கான ஒரு கிரகம். அப்போ ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது கடகத்துக்கு ரொம்ப 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 நல்லது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தையே பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. அப்போ கடன் விஷயத்தில் கவனம்.
எப்படியாவது கடனை பற்றிய திங்கிங் இல்லாமல் இந்த மாதம் கிடையாது, அதாவது நகராதுன்னு சொல்லுவேன். ஒன்று கடன் அடைக்கிறது எப்படி, அல்லது கடனை வாங்குவது எப்படி, அந்த கடனை பற்றிய சிந்தனை ஓட்டம் இல்லாமல் இந்த மாதம் இருக்காது. அப்போ கடன் அப்படிங்கிற தன்மை இருந்து கொண்டு தான் இருக்கும். எதிர்ப்பு பாருங்க, நிறைய பேர்த்துக்கு இப்போதான் காமிச்சு கொடுக்கும். சைலண்ட்டாக இருந்த எதிரிகள் உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்பாங்க, டக்குன்னு நிற்பாங்க. அப்போது அந்த இடத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக நுணுக்கமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பகைத்து கொள்ளக்கூடாது. அப்போது என்ன பண்ணணும், வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். 8ஆம் இடத்தில் ராகு, குரு 12ஆம் இடத்தில் இருக்கு. 8 12 கனெக்ட் ஆகுது குருவால். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பூர்வீகத்தை விட்டு வெளியே நகரப் போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா 5க்குரியவன் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்படி 8 12 6 கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால, 6 8 12 இருக்கிறதுனால பூர்வீகத்தை விட்டு வெளியே வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட். வெளியூரில் போய் சம்பாதிக்க வேண்டும், வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்க வேண்டும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க வேண்டும், வெளிநாட்டில் செட்டில் ஆகணும், இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த 6 8 12 வந்து வலியைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 6 8 12 காம்பினேஷன் கொடுக்கறதுனால கடகராசி என்பர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்கிறது. ஷேரில் டக்குன்னு எகுரும், லாட்டரி சார்ந்த விஷயங்கள், மறைந்துள்ள பணம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள், தேங்கி கிடந்த ஒரு ஸ்டாக்காக இருந்ததெல்லாம் இப்போ அப்படி வெளியில் வந்துடும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது, வேலையில் ப்ரமோஷனோட வேலை கிடைக்கிறது, அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைப்பது, இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா வேலை நிறைய 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை 4 மணி நேரம், அந்த வேலை வந்து நீண்டு கொண்டு இருக்கும். ஆனால் அதனால் வருமானம்ங்கிறது நிச்சயமாக உண்டு. அந்த வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும், ஆனால் உயர்வுங்கிறது நிச்சயமாக உண்டுன்னு சொல்கிறேன். ஒரு சில ரிசர்ச்சில் கண்டுபிடிப்பு, அதாவது இந்த கடகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ரிசர்ச்சில் இருக்கிற கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது, தவித்து கொண்டிருக்கு, விடை கொடுக்கல, சொல்யூஷன் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரியான ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு இப்போ ரிசல்ட் கிடைச்சிரும்னு சொல்லுவேன். இன்னும் ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டா, மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கை தேர்ந்தவராக இந்த மாதம் இருப்பீங்க. உங்கள் பேச்சு பளிச்சிரும். இது நடக்கும்னு சொன்னால் அது நடக்கும். அதாவது மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், கவுன்சிலிங், இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமண விஷயத்தில், கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்லணும். ஏன்னா எல்லாம் 6 8 இருக்குது. 6 8 கனெக்ட் ஆகும்போது 7ஆம் இடத்தை நசுக்கும். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து, ஏன்னா 2ல் கேது இருக்குது, 8ல் ராகு இருக்குது, 12ல் போய் குரு உட்காந்துட்டார், பாக்யாதிபதி போய் 12ல் உட்காந்துட்டார், 9க்குரியவன் 12ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ ஹெல்த் விஷயத்தை பார்க்கணும், உங்களுடைய ஹெல்த் விஷயத்தை பார்க்கணும், உங்களுடைய தாய் தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தையும் கேர் எடுக்கணும். ஸோ மற்றபடி 6 8 12 கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு உகந்த குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை இந்த மாதம், மார்கழி மாதம், ஒரு தடவையாவது சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வரவேண்டிய கஷ்டங்கள் விலகும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
இப்போ சொன்னது கோச்சார ரீதியான மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலாபலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட்டும், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் அவருடைய தசாநாதன் புத்திநாதனும் நிச்சயமாக மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். இந்த கோச்சார பலனை தொடர்ந்து ஒரு 3 மாதம் 4 மாதங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள். சரியாக பொருந்தி வரவில்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் 6, 8, 12ஆம் அதிபதிகளோட கண்டிப்பாக இணைந்திருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், உங்கள் ஜாதகம் பார்க்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.